உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்தை கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீட்டிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேசராசிக்காரர் மீனராசிக்காரர் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது, இந்த மங்களகரமான பராபவ ஆண்டுன்னு தான் நம்மளுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த விசுவாவசு வருடம், கடந்த வருடம் நம்மளுக்கு கடுமையான தாக்கத்தை கொடுத்திருந்தாலும், துன்பத்தை கொடுத்திருந்தாலும், சில பேர் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற அமைப்பை வந்திருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற ஆண்டாக இந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆண்டிலிருந்து நாம் வருமானத்தை தாண்டி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, முன்னை விட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த பராபவ ஆண்டு சிம்மராசிகர்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியும். ஏன்னா டென்ஷன்லாம் யாராலையும் மாற்ற முடியாது, கோபத்தை யாராலையும் மாற்றுற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது, நம்ம மனுஷன்தான், நம்ம ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, நம்ம குடும்பத்திலே இருந்து நம்ம கூடிய குழந்தைங்களை நாம் வளர்த்திருந்து அந்த குழந்தைகள் மூலியமாகவும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அவதிகள், உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த மாதிரி கடன் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான ஆண்டு என்று சொன்னால், ஐயா கெட்டது நடக்குதோ இல்லையோ நம்மளுக்கு, அதாவது நன்மையே நடைபெறுதோ அல்லவா, நம்மளுக்கு கெடுதல் நடைபெறாமல் இருப்பதே பெரிய நன்மை அல்லவா, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். எதுவாங்க உடல் அமைப்பு நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதில் கொஞ்சம் பாதிப்பெலாம் தந்து அதுக்கப்புறம் தான் மீளுகின்ற அமைப்பாக ஒரு 11ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளை பிடித்திருந்த பீடை விலகியது போல் ஒரு காணப்படும். இந்த காலசர்ப தோஷத்துலேருந்து கொஞ்சம் விலகுவீங்க, அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு 80% நன்மை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் 12ஆம் இடத்துல வைகாசி மாதம் பயிற்சி அறிகின்ற அமைப்பு. சனி பகவானை பார்ப்பார், அவர் குருவின் பார்வையின் மூலயமாக 9ஆம் பார்வையாக சனியை முதல்ல பார்ப்பார். ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். நம்மளுக்கு வரவேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே, தடை தாமதம் கொடுத்தது அனைத்துமே டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த டார்ச்சர்லேருந்து சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் வெளிவரி ஆகிடும். வெளியூர் போக முடியாதவங்க கூட வெளியூர் சென்று பிழைக்கின்ற காலத்தை கொடுக்கும். வெளிநாடு போக முடியாதவர் கூட வெளிநாடு போய் ஒரு உலகு பிழைச்சி நம்ம வெளியே வந்துடலாம், அந்த கடன் பிரச்சனையை தீர்த்தலான்ற வார்த்தையெல்லாம் கிடைக்கின்ற ஆண்டு என்று கூட சொல்லும். இதில் முக்கிய தருணமே 2ஆம் பார்வையாக சனி பகவான் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அவர் 3ஆம் பார்வை நம்ம தொழில் ஸ்தானம், அதோ தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்குறார், ஜீவன கர்மா இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறார். அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க, காதல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் எங்கெங்கே துன்பம் வரும் வராதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் யூகிக்கலாம் முடியாது. சொல்லுவாங்க, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்வதெல்லாம் அது சிம்மராசிக்காரங்க அனுபவித்து வந்திருப்பாங்க. இந்த ஷோல்டர் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முட்டி வலி, இந்த கால் பாகத்தில் தொந்தரவு, முக்கியமாக வாய் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கண் பிரச்சனை, கண்ணாடி போகிற லெவலாக போயிட்டுருக்கும், கண் பிரச்சனை வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும், சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும். தனிமை சார்ந்த விஷயத்தில் இருந்து ரொம்ப நாள் அவங்களே தனியாக புலம்பிருப்பாங்க. நான் மட்டும்தான் இப்படிக்கிறேன், எல்லாருமே என்னை தூக்கி போட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு கொள்கை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். கணவன் மனைவி உறவிலும் தானே சொல்லுவாங்க, ஒரே வீட்டில் இருந்து டைவர்ஸ் ஆகாத குறை தான் சொல்லுவாங்களா. ஒரு சாப்பிடுவாங்க, சாப்பாடு இவங்க சாப்பிட்டு அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க சாப்பிட்டு அவங்க மேலே வச்சுட்டு போயிட்டு வந்துடுவாங்க. 2 பேருமே தனித்துவத்தோடு வாழ்வாங்க. வேலைக்கு இவங்க கிளம்பிட்டாங்கன்னா நைட்டு போயிடாங்க, இவர் காலையில் ஷிஃப்ட்டு போயிடுவார். இல்லை டியூட்டிக்கு போனாங்கன்னா 1 மாதம் அவங்க வெளியூரில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இவங்க அவங்க ஊர்லேருந்து இவங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவார். இந்த மாதிரி நிலைமையில் வாடிக்கொண்டிருக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க. வாழ்வையில் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் எல்லாம் 2 ஆண்டு காலம் சரியில்லாத அமைப்பை தடுகின்ற அமைப்பாக மாறிடுச்சு. சில பேருக்கு திருமண உறவுகளெல்லாம் நடந்திருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், நான் நன்மையும் தந்திருக்கோம், நான் இல்லைன்னே சொல்ல. தனிமை சார்ந்த விஷயத்தை நாம் இனிமேல் பில்லப் பண்ணாதீங்க. குடும்ப உறவுகளோட தேசி பிளப்பு. நாமும் உண்டு, குறவுகளும் உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை காட்டினாதான் நம்ம வாழ்வாதாரம் மேலும். நம்மளை பற்றி சொல்லுங்க, ஐயா நான் இவ்வளோ கடை வாங்கிட்டு இருக்கேன், இவ்வளோ பிரச்சனைகள் நான் இருக்கிறேன் சொல்லி புரிய வைங்க. நம்ம மனைவி ஆகட்டும், கணவனாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உண்மையை சொல்லி உணர வைங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய தீவினைகள், நாம் செய்த தவறுகள் அவையெல்லாம் சரியாக போதிப்போம். ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் வையாத குறையாத நிம்மதி ஏதி இந்த யூகோ பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டோம். ஒரே வார்த்தை தான். நம்மளுக்கு பிடிச்ச பெரிய விஷயமே அந்த பேயை எதிரான யூக தான். அதை தூக்கி போட்டுட்டாவே நம்ம வாழ்க்கையில் நாம் பெரிய ஜாம்பவானா சொல்லிப்போம். நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான காரணமே தான். நாம் உயர்வாகவும் இருக்கிறதுக்கான காரணம் அதுவே தான். கீழ்மட்டத்துக்கு செல்லுகின்ற காரணமும் அதுவே தான். ஒரு சொல்லுதாங்க, என்னை கூப்பிடலைங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அதுக்காக காத்துட்ருப்பாங்க. என்கிட்ட சொல்லலைங்கன்னு சொல்கிறதுக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எல்லாம் நான் இவ்வளோக்காக செஞ்சேன், நான் என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னியா, கடைசி வரைக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. பெரிய தவறெல்லாம் சிறிய தவறுகள் பெரிய அடிப்படையாக மாறிவிட்டுரும். அதாவது பெரிய தவறெல்லாம் மன்னிச்சிட்ருப்பாங்க, ஒரு சின்ன வார்த்தை என்கிட்ட சொல்லலைங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நான் இவங்களுக்காக தாங்க ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இவ்வளோ நாள் இவங்களுக்காக தானே வாழ்ந்தேன், என்கிட்ட இதை சொல்லலாத விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை தான் இனிமேல் தாருகின்ற காலத்தை கொடுக்க போகிறார். சொல்லில் கவனத்தை எடுத்துங்க. முக்கியமாக பேச்சு வார்த்தை, விமர்சனம் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்திலேருந்து விடுபட்டு வெளியே வாங்க. சிம்மராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கும். சர்ஜரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கர்ப்பகோளாறில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்ப நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு 11ஆம் மாதத்துக்கு கிடைக்கும். 11ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதுமானது. ஐயா வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஐயா, அதுக்கேற்றாற் போல் செலவீனங்களும் இருக்கும். நம் குழந்தை திருமணத்துக்கான செலவீனத்தை செய்யும். இந்த போராட்டமான காலத்திலேயும் நன்மையும் நடைபெறும். வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கின்ற அமைப்பு சிம்மராசிக்காரங்க அடிப்படை தத்துவத்தை கொடுக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க, நான் எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ தான் தெளிவான ஒரு மைண்டு கிடைக்கும். நாம் ஏன் நம்மளுக்காக கைவிட்டு நாம் சேர்க்காமல் விட்டுட்டோம், 10 ரூபாய் நமக்காக சேமிப்பு செய்யாமல் விட்டுட்டோமேன்னு என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். ஆக மொத்த பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கணும். எந்த பிஸ்னஸும் திடீர்னு உயர்ந்த இடத்துல போய் சேர்க்கறது, பெரிய பிஸ்னஸ் திறந்துடலாம், கடை திறந்துடலான்ற எண்ணம் எல்லாம் தயவு செய்து தூக்கி போடுறோம். கொஞ்ச நாளைக்கு ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்லுங்கள். நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எங்கு சென்றாலும் தடை கொடுக்கும், தாமதம் கொடுக்கும். செய்ய முடியாத அளவுக்கு பக்கத்திலேருந்து டார்ச்சர் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடிப்படையிலே பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே கடந்து வந்த 3 ஆண்டு காலங்கள், 3 + 1 2 வருஷம் 5 வருஷ காலங்கள்
தடை தாமதம் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார அனைவருக்கும் இந்த ஆண்டு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்ப பிரச்சனை ஓரளவுக்கு சரிசமத்துக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகுகின்ற ஆண்டாக இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு கொடுக்கும். தனிமை போராட்டத்திலிருந்து விலகி நன்மை தருகின்ற இடத்துக்கு பகவான் நம்மளுக்கு படியளந்தக்கூடிய காலம். இந்த கால சர்ப தோஷத்திலிருந்து விலகினாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பேடைகள் அனைத்தும் விலகுகின்ற அமைப்புகள் கிடைச்சிடும். ஐயா, தடை இருக்குது, அதை விட்டுட்டு வெளியே போயிட்டாவே, கிரகங்கள் போயிட்டாவே உங்களுக்கு சேர வேண்டியது அனைத்தும் வந்து சேர்ந்துடும். அதான் சொன்னேன், ஈகோ சார்ந்த விஷயங்கள் 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் வெளியே போயிடும். ஐப்பசி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுகின்ற அமைப்பாக இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு வாழ்க்கை மாற்றம், வாழ்வியல் மாற்றம், ஏற்றம் தருகின்ற இடத்துக்கு செல்வது, குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவது, நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.